ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஐசாயா chapter 60 verse 22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது சின்னவன் ஆயிரமாக பெருகுவான், சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். கர்த்தர் அதை ஏற்ற காலத்திலே செய்வேன் என்று சொல்கிறார். Dear child of God, you might be considered the least among many people. Do not be discouraged. The Lord is going to multiply the least into thousands. There are times people may see you are a least person in the community. You are the least person in the society. You are the least person in the family. But do not be afraid. God is mindful of you. He wants to multiply you. He wants to give you the ability to take control of many things so that you will be thousands in the future. That is God's plan in your life. So don't control your mind according to the words of the people. People may many things. They are not gods with the lowercase g. God is Almighty God who is having the ability to multiply his people. That is why God says, I will do it on due time. நம்முடைய தேவன் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் உங்கள் வாழ்க்கையில உங்களை அவர் பெருக பண்ணுகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார், சிறியவனை நான் பலத்த ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லுவார். I will make the small one as a strong nation. Strong nation is a big word, But I want to tell you, God will make you strong. When you are considered as small, God is going to make you strong. No one can stand against you. Joshua was under the leadership of Moses. After the life of Moses, the Lord God encouraged Joshua, as I was with Moses, I will be with you. Do not be discouraged, but be strong. That is the same way God is going to make you strong. And you are going to lead many nations to the heavenly Canaan. God is going to use you in the ministry. You are going to lead many people to the kingdom of God. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பலத்த ஜாதியாய் மாற்றுகிற தேவன். உங்களுக்கு எதிராய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்கு எதிராக ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை. கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல உங்களோடும் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. He will not leave you nor forsake you, but he will make you strong. He will make you strong. He will do it on due time. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏற்ற காலத்தில் தீவிரமாய் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்களை நீர் ஆயிரமாக பெருகச் செய்தரலும், பலத்த ஜாதியாக மாற்றியறலும், அநேகரை இவர்களுக்கு கீழே கொண்டு வாரும், இவர்களை உலகமே வியந்து நோக்கும் அளவிற்கு உயர்த்தி அறலும். அவர்கள் வாழ்க்கையில் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய கரங்களில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திடலும். எதிர்பார்க்கிற நன்மைகள் கைகூடி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.